நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றி பார்லிமெண்ட் சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு முயற்சித்தது. இதற்காக லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுவரையறை செய்ய வேண்டும் என கூறிய அரசு அனைத்து மாநிலங்களில் உள்ள லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை சரிசமமாக 50% வரை உயர்த்துவதாக மறுசீரமைப்பு மசோதாவில் அறிவித்தது. ஆனால் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை ஏற்க மறுத்தன. லோக்சபாவில் நடந்த ஓட்டெடுப்பில் 3/2 பெரும்பான்மை கிடைக்காததால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போனது. மகளிர் இடஒதுக்கீட்டை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சிகள் தொகுதி மறுவரையறைக்கு 3 மாற்று வழிகளை கூறின. அந்த 3 வழிகள் என்னென்ன, அவை எப்படி நடைமுறைக்கு சாத்தியமற்றவை என்பது பற்றி கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பி தேஜஸ்வி சூர்யா லோக்சபாவில் விரிவாக விளக்கினார். லோக்சபாவில் தேஜஸ்வி சூர்யா பேசியதாவது: மத்திய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள் அதற்கான மாற்று வழிகளை கூறியுள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் 3 விஷயங்களை முன்வைத்துள்ளது. அதில் முதலாவது, லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையான 543ஆகவே வைத்திருக்க வேண்டும் என்கின்றனர். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தற்போதுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே வைக்கச் சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றி அமைக்கத்தான் வேண்டும், அதை அப்படியே முடக்கி வைக்கக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் ஜிஎஸ்டி பங்களிப்பின் அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை அமைய வேண்டும் என காங்கிரஸைச் சேர்ந்த தெலங்கானா முதல்வர் வலியுறுத்துகிறார். இது எப்படிப்பட்ட கருத்து என்பது புரியவில்லை. வரி வருவாய், தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் ஓட்டுக்கான மதிப்பு வழங்கப்பட்டால் அது எந்த வகையில் நியாயம்? பணம் படைத்தவரின் ஓட்டுக்கு அதிக மதிப்பும் ஏழைகளின் ஓட்டுக்கு குறைந்த மதிப்பும் அளிக்க முடியுமா? அப்படி பார்த்தால் முகேஷ் அம்பானியின் ஓட்டுக்கும் குறைந்த வருவாய் ஈட்டும் குடிமகனின் ஓட்டுக்கும் வித்தியாசம் உள்ளதா? ஜிடிபியின் அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை அமைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறை தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றி அமைப்பதா? ஒரு மாதம் ஒரு மாநிலத்தின் ஜிடிபி அதிகமாக இருக்கும், இன்னொரு பருவ காலத்தில் ஜிடிபி குறையும். உதாரணத்திற்கு, இந்த ஆண்டு தெலங்கானாவின் ஜிடிபி நன்றாக உள்ளது என்றால் அவர்களுக்கு கூடுதல் தொகுதி ஒதுக்கலாமா? தமிழகத்தில் மழைக்காலம் வந்தால் ஜிடிபி குறையும் என்றால் அங்கு 2 தொகுதிகளை குறைத்து விடுங்கள் என கூறினால் அது நியாயமாகுமா? தெலங்கானா முதல்வருக்கு இப்படியெல்லாம் யோசிக்க யார் கற்று தந்தார்கள் என தெரியவில்லை. அவர்கள் மேல் கூறிய 2 யோசனைகளும் சுத்தமாக பொருத்தமற்றவை. மூன்றாவதாக, காங்கிரஸைச் சேர்ந்த மூத்த எம்பி சசி தரூர் ஒரு கருத்தை முன்வைத்தார். அதாவது, ஐரோப்பிய யூனியனில் பின்பற்றப்படும் நடைமுறையை இங்கும் அமல்படுத்தினால் சரியாக இருக்கும் என்கிறார். அங்கு கடைபிடிக்கப்படும் நடைமுறையை இங்கு அமல்படுத்தினால் பல மாநிலங்களுக்கு இழப்புதான் ஏற்படும். குறிப்பாக அதிக மக்கள் தொகை கொண்ட தமிழகம், கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் அதிகம் பாதிக்கப்படும். ஐரோப்பிய யூனியன் நடைமுறையால் ஒரு நபர் ஒரு ஓட்டு சம உரிமை என்பது பாதிக்கப்படும். அங்கு தனிநபருக்கு மக்கள் ஓட்டளிப்பதில்லை, கட்சிக்கு ஓட்டளிக்கின்றனர். அந்த நடைமுறை ஜனநாயக நாடான நமக்கு சுத்தமாக பொருந்தாது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அனைத்து மாநிலங்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் வகையில் அனைவருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்தி தொகுதி மறுவரையறை செய்ய மத்திய பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டதாக அவர் பேசினார்.